வணக்கம். நெருப்பு தமிழர். மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஏன் உருவாச்சு, எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தெரியல. பம்பரத்திலிருந்து தீப்பெட்டி ஆகிப்போச்சு. ஒத்தி குச்சி பத்திக்காதுடா நானும் வந்து ஒரசுற வரையில் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்ம மதிமுகவுக்கு பம்பர சின்னம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஒரு காலத்தில் முதலமைச்சர்னு பேசப்பட்டவர் இப்போ வெறும் 4 சீட்டை கொடுத்துவிட்டு 4ல் 3 சீட்டு வந்து உதயசூரியனில் நிற்கணும். 3 இடத்துல ஒரு இடத்துல மட்டும் தீப்பெட்டியில் நின்றுக்க அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, இந்த கேனப்பைய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமைன்னு சொல்கிறது மாதிரி ஒன்று இந்த பக்கம் நிற்கணும், இல்லை அந்த பக்கம் நிற்கணும். அது என்னையா கணக்கு? 3 சீட்டு வந்து உதயசூரியனில் நில்லுங்க, ஒரு சீட்டுக்கு மட்டும் நீங்கள் தீக்குச்சியில் தீப்பெட்டியில் நிற்குங்கன்னா இது என்னங்க நியாயம்? இது வந்து ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற விதமா? இதில் ஏதாவது நியாயம் இருக்கா? வெக்க மானம் சூடு சொரணை யாருக்குமே மதிமுகவில் இல்லையா? நம்ம ஐயா புரட்சி புயல் வைகோ அவர்களுக்கு இல்லையா? என்னமோ நாராயணா.